முதல் கேள்வி, காந்தத்தின் எந்த முனைகள் ஒன்றை ஒன்று விலக்கும்? விடை டி, ஆ மற்றும் இ. இரண்டாவது கேள்வி, காந்தப்புலம் எதில் அளக்கப்படுகிறது? விடை ஏ, டெஸ்லா. மூன்றாவது கேள்வி, இயற்கையான காந்தம் எது? விடை சி, காந்தத்தாது. நான்காவது கேள்வி, காந்த ஊசி எதற்கு பயன்படுகிறது? விடை ஏ, திசையை கண்டறிய. ஐந்தாவது கேள்வி, மின்சாரத்தை பயன்படுத்தி காந்தத்தை உருவாக்கும் முறை என்ன? விடை பி, மின்காந்தம். ஆறாவது கேள்வி, எந்த உலோகங்கள் காந்தத்தால் கவரப்படுகின்றன? விடை ஏ, இரும்பு, நிக்கல், கோபால்ட். ஏழாவது கேள்வி, காந்தத்தின் துருவங்கள் எப்போதும் எப்படி இருக்கும்? விடை பி, ஜோடியாக. எட்டாவது கேள்வி, புவியின் காந்த துருவங்கள் எங்கே அமைந்துள்ளன? விடை பி, புவியின் புவியியல் துருவங்களுக்கு அருகில். ஒன்பதாவது கேள்வி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எதை பயன்படுத்தப்படுகிறது? விடை பி, காந்தப்புலம். பத்தாவது கேள்வி, மின் மோட்டார்கள் எதன் அடிப்படையில் செயல்படுகின்றன? விடை பி, மின்காந்தம். நாம் இப்போ 10 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதோட மதிப்பெண் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற மதிப்பெண் காட்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணால் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு காட்டும். நம்ம 10க்கு 10மே கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். இந்த பேஜ் உங்களோட சுய மதிப்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். படிச்சுட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.